கோமதி சக்கரம். இது அந்த டாலர் வந்து கோமதி நதிக்கரையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர் வரல, கோமதி சக்கரம் இது. இது வந்து கோமதி நதிக்கரையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாக்கெட் வந்து மேல் சுழியில் பார்த்து தான் வாங்கணும். இந்த மேல் சுழியில் இருக்குது பார்த்திங்கன்னா, மேல் பக்கமாக போகணும். அப்புறம் இது வந்து இந்த சைடு இருந்தால் நல்லா டார்க்காக இருக்கும், ப்ரௌன் கலரில். அப்படி இருந்துச்சுன்னா நாகதோஷத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுவேன், எல்லா ப்ராப்ளமே. இது வந்து நாங்கள் இதுக்கு விஷ்ணு சுதர்சன சக்கரம் இருக்குல்ல, அதுக்கு ஈடாடுன்னு சொல்கிறாங்க, புனிதமானதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஷிப்பிங்கில் தான் வந்தது. வீட்டில் வச்சுருந்தா நல்லதுன்றாங்க. அப்புறம் இதை வந்து என்ன பண்ணலாம், அணிகள் மாதிரி செயினில் டாலராக போட்டுக்கலாம், இல்லைன்னா கையில் மோதிரம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. மோதிரமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை காதை தோடு மாதிரி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நாங்கள் டாலர் தான் வாங்கியிருக்கோம். இதை பூஜை அறையில் வைக்கலாம், அப்படின்னா நம்ம லாக்கர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுலேயும் வச்சுக்கலாம். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் மேல் பக்கமாக போகணும். இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா, சங்கு சக்கரம் கூட அப்படிதான் இருக்கும், சுதர்சன சக்கரம். இந்த மேல் சுழியாக போகணும். இந்த சைடு டார்க்காக இருக்கணும்.